நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்றைக்கி மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று என்ன மேட்ச் வந்ததுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ நம்ம நேற்று மேட்ச் எப்படி போயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடந்தது. நான் நேற்று சொன்னேன், பவுலிங் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் சரியான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பிச்சு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து எந்த எக்ஸிக்யூஷனுமே கரெக்டாக பண்ணல. அவங்க வந்து கொஞ்சம் சரியாக விளையாடல. நேற்று பேட்டிங் கூட அவங்க சரியாக பண்ண, பிலோ பார் ஸ்கோர் தான் அவங்களும் கொடுத்துருந்தாங்க. பவுலிங் கூட வந்து அவங்க கொஞ்சம் சரியாக போட்டிருக்கலாம். வேற பவுலிங் பார்த்தீங்கன்னா நேற்று கொல்கத்தா வந்து ரொம்ப டிசிப்ளின்டான பவுலிங் போட்டாங்க. பெஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட் எடுத்தாங்க. 4 ஓவரில் 50 ரன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் சுனில் நாராயண் வந்து நேற்று அவங்களோட கம்பேக் பார்த்தோம் ஐபிஎல்ல. லைக் வந்து பவுலிங்கில் 4 ஓவர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வெறும் 22 ரன்ஸாக கொடுத்து அவங்க 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கோர் எவ்வளோ இருந்ததுன்னா 123 for 9. ஸோ டார்கெட் 124. அது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லேருந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஆயின் மார்கன். அவங்களும் நேற்று சூப்பராக விளையாண்டாங்க. 40 balls 47 runs அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. அவங்க அந்த எண்டு முடி இருந்ததுனால தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் சேஸ் பண்ண முடியுது. ஸோ அஃப்கோர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 16.4 ஓவர்ஸ்லேயே 126 runs for 5 wickets 126 runs ஸ்கோர் பண்ணி அவங்க மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் 126 for 5 16.4 overs. ஸோ ஃபைனலாக என்ன வந்துச்சுன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து மேட்ச் பை 5 wickets with 20 balls remaining. ரன் ரேட்டில் இது ஒரு செம்ம பூஸ்டாக இருக்கும் கொல்கத்தாவுக்கு இப்போது. ஸோ கொல்கத்தா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ நல்லா முன்னாடி போயிட்டாங்க. ஸோ இதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம போய் இன்றைக்கி மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பியும் கோலி வந்து களத்தில் இறங்குறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கேயோட அவ்வளோ பெரிய மார்ஜினில் தோட்டாங்க. வேறு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு சூப்பர் ஓவரை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எப்படி விளையாடுவாங்கன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம்ஸ்க்கு ஆர்சிபி வந்து 16 times வின் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெறும் 10 தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்களுக்கு நடுவில் 26 மேட்சஸ் வந்து ஆர்சிபி 60 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி நான் சொன்ன மாதிரி அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க சிஎஸ்கேயோட பெரிய மேட்சில் தோட்டாங்க. 69 runs அந்த மேட்சில் தோட்டாங்க. வேற டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ஹோப்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து தோக்க வேண்டிய மேட்ச்சில் வந்து அவங்க ஆக்சுவலாக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா சன்ரைசர்ஸோட இந்த இந்த பேட்டிங் எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணல. அதனாலே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து ஃபைட் ஃபார் சுப்ரீமசி மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு டீமுமே 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எந்த டீம் வந்து வின் பண்ணதோ அவங்க ஃபஸ்ட் பிளேஸ் போவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணவங்க ஃபஸ்ட் பிளேஸ் போவாங்க. ஆர்சிபி வின் பண்ணவங்க ஃபஸ்ட் பிளேஸ் போவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸில் வச்சு இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்த்தேன்னா எனக்கு இன்றைக்கி வந்து திருப்பியும் ஆர்சிபி வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா ஆர்சிபி வந்து அவங்க வின் பண்ணவங்க ஃபஸ்ட் பிளேஸ் போவாங்க. எனக்கு அவங்க வின் பண்ண ஆசை. பிகாஸ் ஒன் ஆஃப் த டீம்ஸ் சப்போர்ட் இஸ் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வின் பண்ணால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதான் என்னோட ப்ரெடிக்ஷன் கூட. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஃபார்மை திருப்பி ரீகெயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.